பிரைஸ் தி லார்ட். வேறொரு சத்தியங்களோடு சத்தியத்தை காண வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வேறொரு சத்தியங்களோடு இன்றைக்கு நம்ம காண போகிறோம், பார்க்க போகிறோம், வாசிக்க போகிறோம். மறைபொருளின் ரகசியங்கள் உள்ளே இருந்திருக்கிறதை நம்ம ஆராய்ந்து அறிய போகிறதான ஒரு விஷயங்கள். எனவே தொடர்ந்து சத்தியத்தை கவனியுங்கள், சத்திய வார்த்தைகளை கவனியுங்கள். கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தா, நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம் என்கிறதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நாம் தேவனுடைய வீடு, நாம் தேவனுடைய வீடாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் புரிந்து கொண்டு பரிசுத்தத்தோடு வாழ்வதற்கு, தேவ வசனங்களோடு சேர்ந்து நாம் தியானித்து வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் உம்முடைய வீடாக இருக்கிறோம் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து அறிந்து நாங்கள் புரிந்து செயல்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. இன்றைக்கு காணப்போகிற அந்த சத்திய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, மற்றவர்களும் கேட்கிறார்கள், அடியேனும் அவ்விதமான வாழ்க்கைக்கு நாங்கள் இணைந்து வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் செயல்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. தேற்றரவாளர் உதவி செய்கிற அந்த கிருபைகளுக்காக நன்றி. காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அன்புள்ள தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேறு ஒரு சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, காண வேண்டிய ஒரு விஷயங்கள் என்ன? இன்னைக்கு நாம் தேவனுடைய வீடு, இந்த தேவனுடைய வீட்டில் நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம தேவனுடைய வீடாக இருக்கிறதான நாம் தேவனுடைய வீட்டை எப்படி நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற நிறைய விஷயங்கள் உண்டு. அவைகளை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற சத்திய வசனமானது எபிரேயர் எழுதினதான புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி அந்த வசனத்தில் நாம் தியானிக்கிறோம், வாசிக்கிறோம். இப்போ சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை கவனித்து பாருங்க. மோசே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாக இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம், பார்த்தோம். இப்போ இந்த 3ஆம் அதிகாரம் முழுவதுமே நீங்கள் வாசித்து பாருங்க. நிறைய விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. சில நேரங்களில் நமக்கு புரியாத நிறைய விஷயங்கள் கூட உண்டு. அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இப்போ கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆனால் அப்பேற்பட்ட மோசே கூட கடைசி நேரத்தில் கூட அந்த சொல்லில் தவறி போகிறவராக காணப்படுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது போல இன்னைக்கு நாம உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய வீடா இருக்கிறதான இந்த சரீரத்துக்குள்ள நாம உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நிறைய ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டோம்னாலும், யூடியூப் எடுத்துக்கிட்டாலும், இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டாலும், இப்படி பல நம்மளுடைய அந்த நவீனங்களுக்கு ஏற்ற விதங்களாக இன்றைக்கு நம்ம பார்க்கிற ஒவ்வொரு இதிலையும் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய செய்திகளை பார்க்கிறோம், கேட்குறோம். பட் ஆனால் இன்றைக்கு நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் தேவனுடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறதான நான் அதில் தேவன் வாசம் பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த வீட்டை நான் வைத்திருக்கிறேனா என்பதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அப்போது 2வது வசனத்தை வாசிக்கும் போது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கே உண்மை உள்ளவராக இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ எப்படிப்பட்ட உண்மை உள்ளவராக அவர் இருந்தார் யோசித்து பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார் அந்த மோசே. இப்போ நாம எப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களாக, தேவனுடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 6வது வசனம் தான் நாம தேவனுடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையிலே
உண்டாகவும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். இப்போ 6வது வசனத்துல வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா, நாமே அவருடைய வீடாய் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம். நம்ம ஒரு வீடு கட்டும்போது பசங்களுக்கு 2 ரூமு, எத்தனை பசங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரூமு, நமக்கு ஒரு ரூமு, ஒரு கிச்சன், ஒரு ஹால், இப்படி நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் பார்த்து அதுவும் ஒரு சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா, விலையேற பெற்றதான பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து ஏற்றுமதி செய்து இறக்குமதியை பண்ணி ஒரு நல்ல அழகா வாழக்கூடிய ஒரு வீட்டிற்கு தேவையான அழகை என்ன செய்றாங்க அப்படின்னா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா என்ன செய்றாங்க, காண்பிக்கிறார்கள், வைக்கிறார்கள், பார்க்கிறார்கள். இன்னும் பழைய காலத்துக்குரியதான மாடலை என்ன செய்றாங்க, இன்னைக்கு நவீனமான முறையில் வீடு வச்சிருக்கிறவர்கள் அவிதமாக செய்கிறார்கள். இன்னும் நல்லா நம்ம பார்க்க போனோம் என்று சொன்னால், பெரிய பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், அவர்களுடைய வீட்டினுடைய மதிப்பே பல கோடிகள் என்று சொல்லுகிறார்கள். அந்த வீட்டுக்குள்ள ஹெலிகாப்டர் இறங்குற மாதிரி, அந்த வீட்டில் நிறைய கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி, இப்படி ஏகப்பட்டதை அந்த வீட்டுக்குள்ள அடங்கப்பட்டிருக்கிற நிறைய விஷயங்களை நாம் யூடியூப் மூலியமாக நிறைய காரியங்களை நம்ம அறிந்து கொள்கிறோம், பார்க்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லியிருக்கிற தேவனுடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிற நமக்குள்ள இப்படிப்பட்ட பல விதமான விலையேற பெற்ற குணநலங்கள் இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு வீடு கட்டுகிறவர்கள் பல விதமான, வெயில் உள்ள வரக்கூடாது, மழைக்கு இப்படி இருக்கணும், வெளியே இருக்கிற வெயில் உள்ள அடிக்கணும், அந்த ஒரு பல டிசைனிங்கில் என்ன செய்கிறாங்கன்னா, வீடு ஒரு பீச் ஓரத்தில் இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 12, 13 அப்புறம் மாடியில் இருக்கிற ஒரு வீடு வைக்கிறாங்கன்னா, அது ஸ்விம்மிங் பூல், கடலை பார்த்த மாதிரி, இப்படி நிறைய பார்க்கிங் இருக்கிற மாதிரி, இப்படி நல்ல ஒரு சன்ரைஸ் உள்ளே வர்ற மாதிரி, இப்படிலாம் நிறைய பார்த்து என்ன பண்ணுறாங்க, வீடு அமைக்கிறாங்க, கட்டுகிறாங்க, போகிறாங்க, பார்க்குறோம் இல்லையா? இப்போ தேவனுடைய வீடாக இருக்கிற நாம இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் என்றைக்காவது சிந்தித்தது உண்டா? ஆனால் வேதம் சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு ஒரு வீடு கட்டுகிறவர்கள், வீடு வாங்குகிறவர்கள் நிறைய வசனத்தை சொல்லலாம், நிறைய வசனங்களை பேசலாம். பட் வேதம் சொல்லி இருக்கிறது, நாம் தேவனுடைய வீடு என்று சொன்னா, தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறதான நாம நமக்குள்ள எப்படிப்பட்ட குணநலங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே. அதாவது 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம், வாசிப்போம். மோசே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று நிறைய நாம பார்ப்போம். ஆனால் அதுவே 6ஆம் வசனம் வரும்போது தான் சொல்றாரு, நாம தான் அந்த வீடு என்று சொல்லுகிறார். நாம் என்கிற அந்த வீட்டுக்குள்ள மோசே உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அது வீடு, அதில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்க வேண்டுமா? அந்த வசனத்திலே கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பிக்கையிலே உண்டாகும் தைரியமும் மேன்மை பாராட்டலும் முடிவு பரியந்தம் அதுல இருக்க வேண்டும். எதுல அப்படின்னா, நம்மளுடைய சரீரம் என்கிற வீட்டுக்குள்ள என்ன இருக்க வேண்டுமாம்? நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம். இப்ப 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒரு வசனத்துக்குள்ள. இந்த ஒரு வசனத்துக்குள்ள என்ன 2 சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நம்பிக்கையும் தைரியமும். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது மேன்மை பாராட்டுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள, இந்த வீட்டுக்குள்ள தேவன் விரும்பக்கூடியது, அல்லது தேவன் வந்து வாழக்கூடியது, தேவன் வந்து உலாவக்கூடிய இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கணுமா? நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகும்போது அந்த வீடு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடை பார்க்கும்போது நமக்கு பிடிச்சிருக்கோம், நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுவே தேவன் வந்து தங்க போகிற வீட்டுக்குள்ள என்ன இருக்க வேண்டுமா? நம்பிக்கை இருக்க வேண்டுமா? அந்த நம்பிக்கையில எப்படி இருக்க வேண்டுமோ? தைரியமா இருக்க வேண்டுமா? அந்த நம்பிக்கையை குறித்து வேதம் என்ன சொல்லிக்கிறது? திரும்பவும் 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா அழகாய் சொல்லியிருக்கிறார். திரும்பவும் 14வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருப்போம் என்று வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ இந்த நம்பிக்கையில நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம கிறிஸ்துவினிடத்துல போயிட்டு என்ன பெற முடியுமா? பங்கு பெற வேண்டும் என்று, அல்லது பங்கு பெற முடியும் என்பதை வேதம் சொல்லி இருக்கிறது. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, வசனத்தை விட்டாச்சு,
கட்டுக்கதைகளுக்கும் காமெடிக்கும் இன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கப்படுகிறது நிறைய இடங்களில். இப்போ நிறைய இடங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கிறதுனால சத்தியத்துக்கு என்ன இல்லாம போயிருச்சு அப்படின்னா சார்ந்து வாழாமலே போயாச்சு நிறைய நேரங்கள்ல. அப்போ சத்தியம் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லி இருக்குது. இன்றைக்கு வேதம் முழுவதும் எடுத்துனால் நம்பிக்கை, நம்புங்க நம்புங்க நம்புங்கன்னு சொல்லுது. ஆனா இன்றைக்கு நாம் யாரை நம்புகிறோம், யாரை நம்பி சார்ந்து வாழ்கிறோம் என்று சொன்னா அந்நிய மக்களை, அந்நியர்களை தான் சார்ந்து வாழ்கிறோம். நீதிமொழிகள் அதுக்கு நிறைய சொல்லுகிறார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனுக்கு தின நம்பிக்கை உண்டு, இப்படி கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறது. ஆனா நாம் யாரை நம்புகிறோம் என்று சொன்னா கர்த்தரை அல்ல. அப்போ நாம் நம்புகிறது எதனாலே அப்படின்னா கர்த்தருடைய வீடா இருக்கிற நான் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னா நம்பிக்கை உடையவனாக அந்த வீடு இருக்க வேண்டும். அதாவது இந்த சரீரம் என்கிற வீட்டுக்குள்ள தேவனுடைய நம்பிக்கையோடு கூட வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்போ நிறைய நேரங்களில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா இன்றைக்கு நாம நம்பிக்கை இல்லாதவர்களாக வாழ்கிறோம். தேவ ஜனமே, அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யார் மீது அப்படின்னா சத்தியத்தின் மீதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறதான 66 வேத புத்தகத்தின் மீது நாம நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோமா என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம், சூழ்நிலைகளில் இருக்கிறோம். எந்த நேரத்தில் இயேசு வருவார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில வாழ்கிறோம். நம்பிக்கை உடையவர்களாக இருங்க. எதுல நம்பிக்கை உடையவர்களாக? இந்த சரீரத்துல இன்னொரு பார்ட் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா அதுதான் இருதயம். இந்த இருதயம் என்கிறதான அறைக்குள் அல்லது இருதயம் என்கிறதான ஒரு வீட்டுக்குள், இந்த இருதயம் என்கிறதான அந்த அறைக்குள், வீட்டுக்குள் எது இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதே அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வாட்டி சொல்லுகிறார் பாத்தீங்க அப்படின்னா 4 முறை இருதயத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். 4 முறை இருதயத்தை பற்றி திரும்ப 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 சொல்லுகிறவர். அப்போ இந்த வீடு என்கிற, இந்த சரீரம் என்கிற வீட்டுக்குள் என்ன இருக்க வேண்டும்? இருதயத்திற்குள் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? எரேமியாவில் சொல்றாரு, நம்மளுடைய இருதயமே திருக்குள்ளதும் கேடு நிறைந்ததுமா இருக்கிறது. அதுவும் எப்படிப்பட்ட மகா கேடு உள்ளதா இருக்கிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்போ இந்த இருதயம், அப்போ இந்த அறைக்குள் எப்படி இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கேடு நிறைந்த இந்த அறைக்குள், அந்த அக்கிரமம் நிறைந்த அந்த அறைக்குள் என்ன இருக்க வேண்டும்? நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு கூட என்ன செய்ய வேண்டும்? செயல்படுத்த வேண்டும். ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அப்பா அழகா வீடு கட்டி இருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அண்ணன் தங்கச்சி 2 பேரும் படிக்கிறாங்க. 2 பேருக்கும் வெவ்வேறான அறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்பா 2 பேருடைய அறைக்குள் போகும்போது எப்படி போகிறார் அப்படின்னா ஒருத்தருடைய அறைக்குள்ள போகும்பொழுது பார்க்கும்போது அவ்வளவு அன்டீசெண்டா இருக்கு அந்த ஒவ்வொரு அறைக்குள். அப்போ அந்த ஒவ்வொரு அறைக்குள்ள போய் பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றும் அன்டீசெண்டா இருக்கும்பொழுது 2 பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு நாள் சொல்லுகிறார், தகப்பனார் சொல்லுகிறார், நீங்கள் இல்லாத நேரத்தில் நான் உங்களுடைய அறைக்குள் போனேன். உங்களுடைய அறைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப நாஸ்தியாக இருக்கிறது, சரியில்லை. உங்களுடைய அறையில் உங்களுடைய புக்ஸ் ஒரு பக்கம், உங்களுடைய ட்ரெஸ் ஒரு பக்கமெல்லாம் இருக்குது, நல்லா இல்லை. இப்போ உங்களுடைய ரூமை யார் சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பெரிய வெகுமதிகளை கொடுக்கலாம் என்று யோசித்து வைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அவங்களுடைய தகப்பனார் சொல்கிறார். ஆனால் ஒரு கண்டிஷன், எந்த நேரத்தில் நான் வருவேன்னு தெரியாது, எப்போ வருவேன்னு தெரியாது. ஆக மொத்தத்தில் என்னைக்காவது ஒரு நாள் நான் வருவேன், உங்களுடைய அறைகளை பார்க்க வருவேன் என்று தகப்பனார் சொல்லிட்டார். வெகுமதிகள், விலை உயர்ந்த வெகுமதிகளை தான் நான் உங்களுக்கு பரிசாக தருவேன் என்று அவர் சொல்லிட்டார். இப்போ நடக்கிறது என்ன? 2 பேரும் ரூமை கிளீன் பண்ணுறாங்க. 2 பேரும் அவங்களுடைய ரூமை கிளீன் பண்ணி நீட்டாக வச்சிருக்கிறாங்க. அண்ணனும் நீட்டாக வச்சிருக்கிறாரு, தம்பியும் தங்கச்சியும் நீட்டாக வச்சிருக்கிறாங்க. 2 பேரும் நீட்டாக வச்சிருக்கிறாங்க. இப்போ அப்பா எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். 2 பிள்ளைகளும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நாட்கள் கடறுது, வாரங்கள் கடந்து போகுது, மாதங்கள் கடந்து போய்விட்டது. 5 மாதங்கள், 6 மாதங்கள், இப்படி மாதங்கள் கடந்து போக 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 கடைசியா அப்பா வர்ற மாதிரியே தெரியல. இப்போ அப்பா வர்றது தெரியல அப்படின்ன உடனே, அவ்வளவுதான் அப்பா வரமாட்டாரு அப்படின்ன உடனே தங்கச்சி என்ன பண்ணிட்டாங்க? தன்னுடைய ரூமை கிளீன் பண்றதை விட்டுட்டாங்க. ஆனா அண்ணன் என்ன பண்ணிட்டான்? தொடர்ந்து அவனுடைய அறைகளை பார்க்கும் பொழுது அருமையா இருக்கே, அழகா இருக்கே, இதை நம்ம எப்பொழுதுமே நீட்டா சுத்தமா வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அண்ணங்காரன் எப்போதுமே ரூமை நீட்டா வைத்துக் கொண்டான்.
தங்கச்சி இதுக்கப்புறம் அப்பா வரமாட்டார், நாள் கடந்துருச்சு, வாரம் போயிருச்சு, மாதங்களும் கடந்து விட்டது, இதுக்கப்புறம் அப்பா வருவாரா என்பது தெரியல, ரைட் அப்படின்னு சொல்லி தங்கச்சி ஹாப்பியாக இருந்துட்டாங்க. அப்போது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு ஒரு நாள் அப்பா வந்துட்டார். வந்து ஒவ்வொரு அறைகளை பார்க்குறார். அந்த நேரத்தில் பிள்ளைகள் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. வந்து பார்க்குறார். அண்ணனுடைய அறைக்குள் போகும்பொழுது அவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது. திரும்பி தங்கச்சியுடைய அறைக்குள் வருகிறார். பார்த்த உடனே அவன் நினச்சிக்கிட்டே வர்றார், என்னுடைய மகள் ரூம் ரொம்ப அருமையாக இருக்கும் என்று நினைத்து வருகிறேன் என்று சொல்லி அவர் போகிறார். ரொம்ப பழைய மாதிரியே மாறிவிட்டது. பார்த்த உடனே தகப்பனாருக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது, வேதனையாக இருந்தது. 2 பேரும் மறுநாள் கூப்பிட்டு விசாரிக்கிறார். உங்களுடைய அறைகளுக்குள்ளே நான் போனேன், பார்த்தேன் என்று சொல்லி ஒவ்வொருவருடைய அறைகளுக்கு போனேன். என்னப்பா திடீர்னு வந்து விட்டீர்கள் என்று சொல்லி மகள் கேட்க, நான் தான் சொன்னேன் அல்லவா, எப்பொழுது நான் வருவேன் என்று தெரியாது என்று சொன்னேன் அல்லவா. அப்போது அந்த வெகுமதிகள் என்ன அப்படின்னா, விலை உயர்ந்த ஒரு வைர மோதிரத்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கும் பொழுது அவனுடைய சகோதரி தங்கச்சி ரொம்ப வருத்தத்தோடு வாடி அந்த முகத்தோடு காணும் பொழுது அவளுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. நான் என்னுடைய அறையை சுத்தம் பண்ணி கொள்ளவில்லையே என்று சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே அவள் இருந்தாள். அப்பொழுது அவனுடைய அண்ணன் சொன்னாங்க, நான் என்னுடைய அறையை பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கிறது, ஆனால் எனக்கு என்னத்துக்கு இந்த வைரம்னு சொல்லி தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டான். இதே போல தான், இந்த கதையை போல தான் இயேசு எப்பொழுது வருவார் என்று தெரியல. தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறதான நமக்குள், இந்த நமக்குள் அறைக்குள் இருக்கிறதான இருதயத்திற்குள் மறைந்திருக்கிற பலவிதமான திருக்குள்ளதும் கேடுள்ளதும் நிறைந்திருக்கிற இந்த அறையை, அதாவது இருதயம் என்கிற அறைக்குள்ள காணப்படுகிற சகலத்தையும் வெளியே அனுப்பிட்டு தேவன் சொல்லியிருக்கிற அந்த நம்பிக்கை என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். இந்த 4 வாட்டி இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப 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 இருதயத்தை பற்றியே சொல்லியிருக்கிறார். அதில் 8வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இருதயத்தை கடினப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். என்ன கடினப்படுத்த விஷயம் அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறதான நாம, தேவனுடைய வசனத்தை கேட்கிறதான நாம, தேவ ஆவியானவர் ஊழியர்கள் மூலியமாக வசனத்தை பேசும்போது, எங்க அக்கா போயிட்டு பாஸ்டர் கிட்ட ஏதோ சொல்லி கொடுத்துட்டாரு, அதனால தான் பாஸ்டர் வந்து இப்படி பிரசங்கம் பண்றாரு, என்ன குத்தி குத்தி பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசிகளும் உண்டு. சிலர் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய மனைவி சொல்லிட்டாங்க, என்னுடைய பிள்ளைகள் சொல்லிட்டாங்க, என்னுடைய தகப்பனர் சொல்லிட்டாங்க, என்னுடைய தாயார் போய் ஊழியத்தை சொன்னதுனால தான் அவர் டைரக்டா என்னை வந்து குத்துறாரு, டைரக்டா என்னை வந்து தாக்குறாரு, என்னை டைரக்டா எப்படின்னா வசனத்தின் மூலியமாக என்னை தாக்குறாரு. இல்லைங்க, அப்படி கிடையவே கிடையாது. அப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லவில்லை, அப்படி ஒரு சிலர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி கிடையாது. எல்லாரும் தேவ ஆவியானவருடைய சமூகத்தில் நின்று அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வசனத்தை எடுத்து தன்னுடைய மக்களுக்கிட்ட சொல்லும் பொழுது, தங்களுடைய மக்களாகிய நாம், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு உங்கள் இருதயத்தை திறந்து வசனம் என்கிறதான சத்தியத்தை உள்ள வைத்து அந்த இருதயத்திற்குள்ள, கேடு நிறைந்த அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிறதான எல்லா கடினமான எண்ணங்களை நீங்கள் நீக்கிவிட வேண்டும் என்று வேதம் எதிர்பார்த்திருக்கிறது. அப்போ வனாந்தரத்தில் அவர்களுக்கு பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் காமித்து தங்களுடைய இருதயத்தில் அவர்கள் கடினப்படுத்தின இருதயத்தோடு தான் இருந்தார்கள். அப்போ இன்றைக்கு யோசித்து பாருங்க, நீங்க இன்றைக்கு எப்படிப்பட்ட தேவனுடைய வீடா உங்களுடைய இருதயம் என்கிற உங்களுடைய அறையை வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு சிலர்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, குத்தி காமிக்கிறாங்க. தசம பாகம் கொடுக்கல, காணிக்க கொடுக்கல, என்னால அதை குத்தி குத்தி காட்டுகிறதான அநேக ஊழியர்களும் உண்டு. அது மிகவும் தவறு. ஆவியானவர் செயல்படுத்துவார், ஆவியானவர் கிரியை நடப்பிப்பார் என்கிற அந்த எண்ணங்கள் இல்லை. அப்போ கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாம் அதிகமாக நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அந்த இருதயத்துக்குள்ள எதை வைக்க வேண்டுமா? நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் அந்த இருதயத்திற்குள்ள நம்பிக்கையை வைத்திருக்கிறோமா? கடினமான இருதயத்தை எடுத்துட்டு சதையுள்ள இருதயத்தை நமக்குள்ள வைத்து கடினத்தை போக்கி இருதய சதயம் என்கிறதான இருதயத்திற்குள்ள தைரியம், நம்பிக்கையை வைத்து நாம் செயல்படுகிறோமா இல்லையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே. அப்போ அதிகமாக நாம் எதை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவ வசனத்தை நாம் அதிகமாக கவனிக்க வேண்டும்.
அடுத்தது பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. அதுலேயே 10வது வசனத்தை பாருங்க. 8வது வசனத்தை வாசித்தோம், இப்போ அடுத்தது 10வது வசனத்தை பாருங்க. ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 10வது வசனத்தில் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாங்க. 2வது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் என்னுடைய வழியை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வழியை அறிந்திருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதத்தை எடுத்து இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்கிற காணொளியின் மூலியமாக பலதரப்பட்ட சூழ்நிலையில பார்க்கிற ஒவ்வொருவரையும் கேட்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னன்னா, இயேசுவுக்கு வழியை, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அந்த வழியாய் இருக்கிற இயேசுவை நாம் அறிந்து கொண்டு செயல்படுத்துகிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அந்த இருதயம், அந்த இருதயத்திற்குள்ள இருக்கிற அந்த அறையானது இயேசுவின் வழியை பின்பற்றுகிறதா, இயேசுவினுடைய வழியை நோக்கி பார்க்கிறதா இருதயம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ சிந்திக்காத இருதயத்தை கடினமுள்ள இருதயமாய் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஏன் போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏன தேவ பிள்ளைகளே, நீங்கள் சிந்திக்க வேண்டிய காலகட்டம். திரும்ப திரும்ப என்னுடைய செய்தியிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன, சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், இயேசு வரப்போகிறார், அதிசீக்கிரமாக நடக்கப் போகிறது, நீங்கள் ஆயத்தமாக்க வேண்டும் என்பதை தான் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறேன். அப்போ கவனிக்கக்கூடிய விஷயம் 10வது வசனத்தில் வாசித்தோம். அந்த 10வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள மனிதர்களாக இருந்தார்கள். இயேசு அழகாக ஒரு வாமையை சொல்றாங்க. என்ன வாமையை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, விதைக்கிறவன் விதையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். வழி அருகே விதைக்கப்படுகிறது. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில், கற்பாறைகள் இடங்களில் விதைக்கப்படுகிறது, விழுகிறது. சில விதைகள் மட்டும்தான் நல்ல நிலத்தில் விதைக்கிறது. அது 1 30 60 100 பலன் கொடுக்கிறது. அப்போ யோசித்து பாருங்கள். நீங்கள், நான் வழி அருகே உள்ள பாதையில் விழுந்த விதையாய் இருக்கிறேனா, அல்லது பாறைகள் நிறைந்த இடத்தில் நான் விழுந்திருக்கிறேனா? என் இருதயம் அப்படிப்பட்டதாக இருக்கா? 3வது, முள்ளுள்ள பாதையில், முள்ளுள்ள இடங்களில் நான் விழுந்து வசனத்தை கேட்டு ஆஹா ஓஹோன்னு இருக்கிற அளவுக்கு வளர்ந்து வந்து செயல்படுகிறேனா, அல்லது நல்ல நிலமாகிய என்னுடைய இருதயம் விதைக்கப்பட்டிருக்கா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அப்போ 2வது, இயேசுவினுடைய வழியை அறிந்திருக்கிறோமா, கிறிஸ்துவை அறிந்திருக்கிற அறிவை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ 2வது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்று சொல்லி, அப்போ தேவனுடைய வழியை என்ன செய்யலை அப்படின்னா அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வழியை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக இன்றைக்கு இருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 12வது வசனம், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். 3வது சொல்லியிருக்கிறார், எச்சரிக்கையாக இருக்கணும். எதுக்கு அப்படின்னா, அவிசுவாசமான எண்ணங்கள், சிந்தைகள் அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. தேவன் வந்து வாசம் பண்ணுகிறதான இருதயமாகி அந்த அறைக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, அந்த பொல்லாததான அவிசுவாசங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ 3வது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அந்த இருதயத்திற்குள் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிசுவாசமான பொல்லாத இருதயம் நம்மளுடைய இருதயத்திற்குள் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ யோசித்து பாருங்கள், அவிசுவாசமான எண்ணங்கள் அடிக்கடிக்கு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடிக்கு யோசித்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடிக்கு செயல்படுத்தி கொண்டே இருக்கும். அப்பப்போ நம்மளுடைய சிந்தைக்குள்ளே வந்து போகுது, அப்பப்போ நம்மளுடைய இருதயத்திற்குள்ளே வந்து போகுது. அடிக்கடிக்கு உறவினர்களெல்லாம் பார்க்கும் பொழுது டக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவிசுவாசமான என்னத்தை போய் ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கலை. இயேசுவை பின்பற்றி போனேன், ஒன்றும் நடக்கலை. இயேசு எனக்கு இது செய்யலை, இயேசு எனக்கு அது பண்ணலை.
உடனே சபைக்குள்ள பாஸ்ட் ஆசீர்வாதத்தை பற்றி, இந்த பாஸ்ட் பாரு ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறாரு, எனக்கு நிறையா, இப்போ இந்த சபைக்கு வந்தோடனே நான் நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம் அன்பு தேவ பிள்ளைகளே. உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கா? அவிசுவாசத்தை விட்டு நீங்கி இருக்கா? உங்கள் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறதா? கடின இருதயத்தை விட்டு சதையான இருதயமாய் மாறி இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் உங்களுடைய இருதயம் ஆசீர்வாதத்தையும் பொக்கிஷத்தையும் ஐஸ்வர்யத்தையுமே தேடிக்கிட்டு இருக்குமானால் உங்கள் இருதயம் திருக்குள்ளதாக கேடு உள்ளதாக நிறைந்திருக்கு. எப்பொழுதும் உங்களுடைய இருதயம் இவைகளெல்லாம் விட்டுட்டு தேவனுடைய வசனத்தை சார்ந்து வாழ போகிறது என்பதை தெரியலையே. அப்ப நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் இருதயம் நீங்களும் எவைகளை சார்ந்து வாழ்கிறீர்கள் என்பதை நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். எனவே உங்களுடைய இருதயம் 3 விஷயங்களில் நிறைந்திருக்கு. இவைகளை எடுத்துட்டு அந்த இருதயம் என்கிற அறைக்குள் நம்பிக்கையும் தைரியத்தையும் வைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களே கிறிஸ்துவினுடைய இயேசு வந்து தங்கக்கூடிய வீடாக இருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அடுத்தது அதிலே பாருங்க, 12வது வசனத்திலே பாருங்க, அவர் சொல்லி இருக்கிறாரு, ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். 3வது என்ன சொல்றாரு? எச்சரிக்கையா இருக்கணுமா நம்முடைய இருதயத்தை குறித்து. அவிசுவாசம் உள்ள வராதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது தேவ பிள்ளைகளே. அப்போ எச்சரிக்கை மீறினால் என்ன நடக்கும்? 25,000 வாட்ஸ் நம்மளுடைய ட்ரெயின் போகிறதான, நம்மளுடைய ட்ரெயின் 25,000 வாட்ஸ் நம்மளுடைய பிரிட்ஜில் ஏறி போய் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 25,000 வாட்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த 25,000 வாட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மீறினால் மரணம். அதே போல எச்சரிப்பு பலகை நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருதயம் என்கிறதான அறைக்குள் என்ன வரக்கூடாது அப்படின்னா இந்த அவிசுவாசம் வரக்கூடாது, எச்சரிக்கையாய் உங்களுடைய இருதயங்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. 3வது விஷயம், அந்த அறைக்குள் இருக்க வேண்டியது. இருக்கக்கூடாதது இருக்க வேண்டியது. இருக்கக்கூடாததை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். 3வது. 4வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 15வது வசனத்தை என்னோட கவனியுங்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்போ மறுபடியும் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று 4வது முறையும் சொல்லியிருக்கு. இப்போ இன்னொரு விஷயத்தை கவனிக்கணுங்க. அதுலேயே 18வது வசனம் பாருங்க, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர்களை குறித்து ஆணையிட்டார். கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? இப்போ 2வது வசனத்தில் பார்த்தோம், மோசே எங்கேயும் உண்மை உள்ளவராக இருந்தார்னு பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்தது பாருங்க, கடைசியாக சொல்லியிருக்கிறார் பாருங்க, கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா சொன்னார். இப்போ மோசே முகமுகமாய் தேவனை பார்த்தவர், தேவனுடைய சத்தத்தை கேட்டவர், தேவன் விரலினால் எழுதப்பட்டதை பார்த்தவர், பல காரியங்களை பார்த்தவர். ஆனால் தேவன் கடைசியாக சொன்னார், அந்த மலைக்கிட்ட போய் பேசி அடிக்காத அப்படின்னு. ஆனால் மோசே என்ன பண்ணார்? அடிச்சிட்டார். உங்களால் மோசே கூட போக முடியல, இவர்களால் மோசே கூட போக முடியல. பேசுனார், அடிச்சிட்டார். அதுவும் 1 அடியில் 2 அடி அடிச்சிட்டார். அவரும் எந்த லிஸ்ட்டில் போயிட்டார் அப்படின்னா கீழ்ப்படியாத லிஸ்ட்டில் போயிட்டார். அவரும் என்ன செய்ய முடியல? இளைப்பாறுதலுக்குள்ளே போக முடியல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியம் நிச்சயமாக உங்களை சந்திக்கிறது. கேட்குறீங்க, தயவு செய்து நீங்கள் தேவனுடைய வீடாக இருப்பதற்கு அந்த இருதயம் என்கிற அறைக்குள் காணப்படுகிற இருதயம் நம்பிக்கையோடு இருக்கா, தைரியமாக இருக்கா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி தைரியமாக நம்பிக்கையோடு அந்த இருதயம் இருக்குமானால் நீங்கள் மேன்மை பாராட்டுதலுக்குரியவர்களாக இருப்பீர்கள் என்பதை நிச்சயம் நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள். இப்படி இருக்கும்போது தான் கடைசியாக அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, நாமே அவருடைய வீடாக இருக்கிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இப்போ நாம் யாராக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வீடாக. இப்போ தேவனுடைய வீட்டுக்குள் வாழ்கிறதான நாம் இப்படிப்பட்ட இருதயத்திற்குள்ள அவிசுவாசங்களும் கடினங்களும், அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க, அவிசுவாசங்கள், கடினம், இப்படி ஒவ்வொன்றையும் இருதயத்தில் இருக்கிறத எடுத்து போட்டுங்க அப்படின்றதை தெளிவாய் வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. எனவே நீங்கள் இப்படிப்பட்டதை எடுத்து தைரியத்தையும் நம்பிக்கையும் வைப்பீர்களானால்
நீங்கள் தேவனுடைய வீடு, நீங்கள் தாங்க வீடு. அந்த வீடு எப்போதும் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். தேவன் வந்து வாசம் பண்ணுகிறவர். தேவன் வந்து உங்களோடு இடைப்படுவாராக. கண்களை மூடி சொன்ன அந்த சத்தியத்துக்காக ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்புள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எழுதின ஒவ்வொரு வேத புத்தகத்தின் வார்த்தைகளை நாங்கள் கேட்டு எங்களுடைய இருதயம் என்கிற வீட்டை சுத்தப்படுத்தி தைரியத்தையும் நம்பிக்கையும் இப்படி பலதரப்பட்ட ஆவியின் கனிகள் எங்களுடைய இருதயத்திற்குள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க. அந்த விருப்பத்துக்கு ஏற்ற விதங்களாக நாங்கள் இந்த பூமியில் வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் பரிசுத்தமும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடுவார். சத்தியத்தை விட்டு விடாதீர்கள். சத்தியம் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு நீங்கள் தேவனுடைய வீடு, அந்த வீட்டுக்குள் பரிசுத்த ஆவியானவரை வாழ அனுமதியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் சத்தியம் சந்திக்கும். அதுவரை சத்தியத்தை விட்டு போயிடாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.